இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களா இருப்பார்கள். ஆண்டவர் பாருங்க, அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களா இருப்பார்கள். இது ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இனி வரக்கூடிய தலைமுறையா இருக்கிற உங்க பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்ப என்னுடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள் இனி வரக்கூடிய காலங்களிலே அவர்கள் பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கணும் அப்படின்னா அதற்கு நாம தான் அடித்தளம் அமைத்து கொடுக்க வேண்டும். அதற்கு நாம தான் முக்கிய காரணங்களா இருக்க போகிறோம். அதனால அந்த வசனத்தின் துவக்கம் சொல்லுகிறது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அப்படின்றது. ஆண்டவர் பாருங்க, இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாய்ப்புகள், இந்த வாழ்க்கையில உத்தமமா நம்ம நடந்தோம்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு அது பாக்கியமா மாறுது. அது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா மாறுது. இன்னைக்கு நாம் உண்மை இல்லாதவர்களாக நியாயம் இல்லாமல் நடந்தால், அல்லது ஆண்டுடைய பார்வைக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்தால், கர்த்தர் நியமித்த வழிகளை விட்டு விலகி ஜீவிக்கிற ஒரு நபரா இருந்தா, ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், தேவனை தேடணும், தேவனுக்கு பயப்படணும், ஆலயத்திற்கு போகணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், ஊழியங்களை நிறைவேற்றணும், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும், இப்படியெல்லாம் இருக்கிற இந்த காரியங்களிலே நாம் நம்மை தொடர்பு படுத்தி கொள்ளாமல் இருப்போமானால், ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், ஏதோ இருக்கிறத வச்சு சமாளிச்சுட்டு இருக்கேன், என் பிள்ளைகளுக்கு ஓரளவு படிப்பை கொடுத்துட்டா போதும், ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டா போதும், கொஞ்சம் அவங்களுக்கு பணத்தை சேமிச்சு வச்சுட்டா போதும், அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டி கொடுத்துட்டா போதும், அவங்க பிழைச்சிக்கிடுவாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க, இப்படி சொன்னா அது ஒத்து வராது. அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு தெரியாது. தேவனுடைய பிள்ளைகளோ, உங்களுக்கு ஒரு பிள்ளையோ, 2 பிள்ளையோ, 3 பிள்ளையோ, 5 பிள்ளை, எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை பிள்ளைகளும் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது சொல்லணும், இன்னைக்கு நாங்க ஆசீர்வாதமா இருப்பதற்கு காரணம் எங்களுடைய தகப்பன், எங்களுடைய தாய், எங்களுடைய பெற்றோர். அதனால இன்னைக்கு நாம உத்தமர்களா இருக்கிறோமா, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய அடிச்சுவட்டில் நடப்பதற்கு ஏற்றாற் போல நாம ஒரு முன்மாதிரியா இருக்கிறோமா, நல்ல ஒரு சாட்சிகளா, முதலாவது நம்முடைய வீட்டில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எடுத்துக்காட்டா இருக்கிறோமா, இதை நீங்க இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. உங்க பிள்ளைகள் பாக்கியவான்களா இருப்பதை குறித்து நீங்க கவலைப்படுறவங்களா இருந்தா இன்னைக்கு உங்க வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க ஆரம்பிங்க. உங்க பிள்ளைகள் நிச்சயமா பாக்கியவான்களா இருப்பார்கள். தேவனே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாக்கியத்தை, நன்மைகள், ஆசீர்வாதங்களை சேர்த்து வைப்பதற்கு இன்றைக்கே, இந்த நாட்களிலேயே, இந்த வாழ்க்கையிலே நாங்கள் உத்தமர்களாய் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.